வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 58:12. மார்ச் மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அல்லேலூயா. 2வது வசனமாக நெகேமியா புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 6ல் தான் நான் சொல்ல போகிற காரியம் வருது. ஆனாலும் 6லிருந்து அந்த 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பழைய வாசலை பஸ்ஸே யாகின் குமாரனாகிய யோய்தாவும் பசோதியாவின் குமாரனாகிய மெகல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலாதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோனோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தான மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரனாகிய ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நெயாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆர்யிமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறு பாதிக்கு பிரபுவாகிய ஆலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த மகிமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் பிரியமாய் அதை ஏற்றுக்கொண்ட எங்கள் தேவன், உம்முடைய பந்தியில் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு ஆயத்தத்தோடு பங்கு பெற செய்த எங்கள் கர்த்தர், இப்பொழுதும் கூட உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய விரும்புகிறதை நீர் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியனை நீர் மறைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் நல்ல நிலமாக நீர் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் 100 மடங்கு எங்களுக்குள்ளார பலனை உண்டு பண்ணும்படிக்கு செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் மீட்பருமாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் மதிலையும் வாசல்களையும் கட்டி எழுப்பக்கூடிய இந்த ஆராதனையில் வாழ்த்தி வரவேற்கிறோம். மார்ச் மாதத்தினுடைய 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம செலவிடும்படிக்கு தேவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமீன். பாக்கியமான நாள் இது. இந்த மார்ச் மாதத்திற்காக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 12வது வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார் இந்த மாசத்துல. என்னன்னு சொன்னாக்கா, பாதைகளை திருத்துகிறவன் என்று சொல்லிட்டு உங்களுக்கு அவர் பெயர் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பாதைகளை திருத்துகிறவர்கள். ஆமா, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் தேவன் நமக்கு பெயரை சூட்டுகிறார். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுகிறவர்கள் என்று சொல்லிட்டு தேவன் நம்மை அழைக்கிறார். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேலே கட்டுகிறவர்கள் என்று சொல்லிட்டு தேவன் உங்களை அழைக்கிறார். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். இதனுடைய காரியம் என்னன்னு சொன்னாக்கா, தேவன் அவருடைய வழிகளில் நம்மை நடக்க பண்ணுகிற தேவன். அப்போ உங்களுடைய சந்ததியில் உங்களுடைய குடும்பத்தில் தேவன் நம்மை அவர் ரட்சித்து நம்ம என்னவாக ஆக்கி விடுகிறார்னு சொன்னாக்கா, பாதைகளை திருத்துகிறவர்களாக உங்களை அவர் ஆக்கி விடுகிறார்.
உங்களுடைய சந்ததியில், உங்களுடைய குடும்பத்தில் தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களை, உங்களுடைய வீட்டாரை, உங்களுடைய இனத்தாரை, உங்களுடைய சந்ததியை கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக நீங்கள் பண்ணிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக கொடுக்கிறார். உங்களுடைய சந்ததியில் எழும்பி சொல்லுவாங்க, இன்னார் எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தார், கர்த்தரை குறித்து அவர்தான் எங்களுக்கு சொல்லி இருந்தார், அவர்தான் எங்களை கர்த்தருடைய பாதையில் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை இன்றைக்கு அவர் பலப்படுத்துகிறார். நெகேமியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பழைய வாசலை பசேயாகிவின் குமாரனாகிய யோய்தாவும் பெசோத்தியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் என்பதாக. அதே சமயத்தில் இந்த லென்த்து நாட்களில் பஸ்கா விழாவுக்கு முன்பான 40 நாட்களை நாம் தெரிந்து கொண்டு அந்த நாட்களை அதிகமாக நம்மை சுத்திகரித்து கொண்டும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து தேவ பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பஸ்காவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த 7 வாரங்கள், 6 வாரங்கள், 7வது வாரம் தான் அந்த பஸ்கா வாரம். இன்றைக்கு 2வது வாரமாக இந்த ஆயத்த வாரங்களில் நாம் இருக்கிறோம். அதில் எருசலேமை சுற்றிலும் தேவன் மதிலை போட்டு வைத்திருந்தார். அந்த எருசலேம் மதிலில் 10 வாசல்கள் இருந்தது நெகேமியா காலத்தில். அந்த வாசல்களை நம்ம இந்த வாரங்களில் தியானிக்கும்படிக்காக தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மதில் எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவன் ஆவிக்குரிய மதிலை அவர் போட்டு வைத்திருக்கிறார். அந்த எருசலேம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ அந்த மதில் எதை குறிக்கிறது? நம்மை சுற்றிலும் தேவன் ரட்சிப்பையே மதிலாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சபை கூடி வருதலை அவர் மதிலாக கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் என்னை சுற்றிலும் மதிலாக இருக்கிறது. என்னுடைய அனுதின அந்த ஜெப வாழ்க்கை அது எனக்கு மதிலாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரரை தேவன் மதிலாக கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த மதில். இப்போ அந்த மதிலுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் தேவனால் பாதுகாக்கப்படுகிறேன், நான் தேவனால் அன்பு கூறப்படுகிறேன், நான் தேவனால் பராமரிக்கப்படுகிறேன், நான் உலகத்திலிருந்து தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்கிறது தான் அந்த மதில் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ நெகேமியா காலத்தில் அந்த மதிலில் 10 வாசல் இருந்தது. ஒவ்வொரு வாசலாக நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆட்டு வாசலை நம்ம தியானித்தோம். அது நம்முடைய ரட்சிப்பின் வாசலை நம்ம பழுது பார்த்து கட்டி எழுப்ப வேண்டும். சென்ற 2 வாரங்கள் மீன் வாசலை நம்ம தியானித்தோம். அது விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த வாசலை நம்ம பழுது பார்த்து கட்டினோம். எத்தனை பேர் கட்டியிருக்கிறீங்க அந்த வாசலை? எத்தனை பேர் அந்த வாசலை கட்டலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அந்த வாசல் பழுதாக இருக்கக்கூடாது. அந்த வாசல் எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா, அதில் நான் நுழையணும், சத்துரு அதில் நுழையக்கூடாது. சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வாசலை நான் பழுது பார்த்து கட்டும் பொழுது அதனால் எனக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. அந்த வாசலை நான் பழுது பார்த்து கட்டும் பொழுது என்னை தாக்க வரக்கூடிய சாத்தான் தாக்காதபடிக்கு அது என்னை பாதுகாக்கிறது. அதனால தான் அது வாசல் தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு வீட்டை சுற்றிலும் பெரிய மதிலாக போட்டு விட்டுட்டு இருக்கலாம். மதிலாக போட்டுட்டாக்க நீங்களும் போக முடியாது, சத்துருவும் போக முடியாது. ஆனால் நான் போகணுமே வீட்டுக்குள்ளார. அப்போ என்ன வச்சுக்கிறாரு? வாசலை தேவன் வைத்திருக்கிறார். அந்த 10 வாசல்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அது குறிக்கிறது. இன்றைக்கு நம்ம அதில் 3வது வாசலை நாம் தியானிக்கிறோம். 6வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், பழைய வாசல் என்று சொல்லி அந்த வாசலுக்கு பெயர். ஏன் அந்த வாசலுக்கு பழைய வாசல்னு சொல்லி பெயர்னாக்கா, பழைய எருசலேம் புதிய எருசலேம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா? இப்போ ஒரு சில ஊர்களில், இப்போ டெல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா நியூ டெல்லி, ஓல்டு டெல்லின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதே போல் புதிய எருசலேம், பழைய எருசலேம் சொல்லிட்டு இருக்கிறது. பழைய எருசலேமில் இருந்த முக்கியமான வாசல் தான் இந்த வாசல். அந்த பழைய எருசலேமையும் புதிய எருசலேமையும் இணைக்கக்கூடிய ஒரு வாசலாக தேவன் அந்த மதிலில் இந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த பழைய வாசல் எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய பூர்வ வழிகள், தேவனுடைய நித்தியமான வழிகள் சொல்லிட்டு இருக்கிறது. மனுஷர்கள் தன்னுடைய சொந்த வழியில் நடப்பாங்க. மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி அவனவன் தன்னுடைய சொந்த வழிகளில் நடந்தான் என்று சொல்லி வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வழிகள் மாறாதது. ஏன்னு சொன்னாக்கா, தேவன் மாறாதவர். அப்போ இந்த பழைய வாசல் எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய வழிகளில் தேவனுடைய பிள்ளைகளை நடக்கும்படிக்காக தேவன் இந்த நாளிலே நம்மை அவர் பலப்படுத்துகிறார். இந்த வாசலை நான் பழுது பார்த்து கட்டி எழுப்ப வேண்டும்.
இந்த வாசலை நம்ம பழுது பார்த்து கட்டி எழுப்பலன்னு சொல்லி சொன்னாக்கா, அப்போ தான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சபையில் வந்து ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பாவத்தில் அடிமைப்பட்டு இருப்பார்கள், உலகத்தினுடைய பாரம்பரியங்களில் கட்டப்பட்டு இருப்பார்கள், சாத்தானுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இடம் இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருந்து விட்டு தேவனுடைய வழிகளில் நடக்காதவர்களாக இருந்து விடுவார்கள். ஆனால் நம்ம இந்த பழைய வாசலை நான் கட்டி எழுப்பும் பொழுது அதனால் எனக்கு ஆசீர்வாதமும் வருகிறது. இந்த பழைய வாசலை நான் கட்டி எழுப்பும் பொழுது தாக்கக்கூடிய சாத்தான் என்னை தாக்காதபடிக்கு அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக. எரேமியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களை பார்த்து தேவனுடைய தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறாரு, நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதையில் நீங்கள் நின்று ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்து, நான் கர்த்தருடைய வழியில் தான் நான் நடக்கிறேனா, இதுதான் கர்த்தருடைய நித்தியமான வழிகளா, இதுதான் அவருடைய பூர்வமான வழிகளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று சொல்லி பார்த்ததில் நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்? தேவனுடைய ஜனங்கள், விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இப்போது அந்த வழியில் நடக்கும்பொழுது என்ன உண்டாகிறதா? அங்கே ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகுமா? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கூடி வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் வந்து ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன் அப்படி சொன்னாக்கா, கர்த்தருடைய அந்த பூர்வ வழிகளில் நடக்காமல் நாம் இருப்போம். அப்படி கர்த்தருடைய அந்த வழிகளில் நடக்காமல் இருக்கும் பொழுது அங்கே இளைப்பாறுதல் உண்டாக முடியாது. அதனால தான் அந்த பகுதியில் அது பழைய வாசல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற அந்த வாசலை நான் பழுது பார்த்து கட்ட வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த செய்தி என்னை நானே ஆராய்ந்து பார்த்து, நான் கர்த்தருடைய வழிகளில் தான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆராய்ந்து பார்த்து கொள்ளவும், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலிருந்து என்னை அது பிரித்து எடுத்து கர்த்தர் பக்கமாக அது கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய வழிகளில் அவர் திருப்பினார் அப்படிங்கிறத அந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம். அந்த எலியா தீர்க்கதரிசி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டாங்க. பாகால்களையும் விக்கிரகங்களையும் அவங்க வணங்கி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர் வைராக்கியம் கொண்டு ஜனங்களை பார்த்து சொல்கிறார் 21வது வசனத்தில், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், ஆனால் தேவனையும் கும்பிட்டுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் போயிட்டு பாகால் என்கிற அந்த விக்கிரகத்தையும் அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். அதுதான் எலியா சொல்கிறாரு, நீங்கள் 2 நினைவுகளில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அல்லது தேவனை ஆராதிக்கிறவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அல்லது உலகத்தோடு ரொம்ப ஐக்கியப்பட்டு இருப்பார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 2 எஜமானுக்கு உங்களால் வேலை செய்ய முடியாது. ஒருவனுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, ஒருவனுக்கு நீங்கள் உண்மை இல்லாமல் ஆகிவிடுவீர்கள். 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய எஜமான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லிட்டு யோசுவா அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பழைய வழி எது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து அவரையே முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும், முழு இருதயத்தோடும் நம்மை ஆராதிக்கிறதுக்கு பேர் தான் அந்த பழைய வழி. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னாக்கா, மெய்தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு அவங்க தங்களுக்கு புதிய வழியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், புதிய தெய்வங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். உபாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். யெஷூரன் சொல்லுகிறது அந்த யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின பொழுது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பான கைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை,
தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளுமான நூதனமாய் தோன்றின புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். நூதனமாக தோன்றின சொன்னாக்கா புதுசாக தோன்றின அந்த தெய்வங்களை அதற்கு பலியிட்டார்கள் என்று சொல்லி. அப்போ அந்த விக்கிரங்களுக்கு பலியிடுகிறவர்கள் பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? 18வது வசனம், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அந்த விக்கிரக ஆராதனை என்ன பண்ணுகிறது பாருங்க. மெய் தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகங்களை வணங்கி ஓடி தேடும் பொழுது, அல்லது தேவனை அசட்டை பண்ணிட்டு நம்ம தூரமாக போகும் பொழுது, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து தேவன் வல்லமையான கரத்தினால ஓங்கிய புயத்தினால அவர்களை விடுதலையாக்கி கொண்டு அந்த தேசத்தில் வந்து வைச்சாரு. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பக்திகள், தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அதையெல்லாம் கொண்டு வந்து வைத்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி. மனுஷர்களுக்கு நிறைய வழி நல்லதுன்னு சொல்லிட்டு தெரியும். இதில் என்ன தப்பு இருக்கிறது, அதில் என்ன தப்பு இருக்கிறது, இந்த வழி நல்லா தானே இருக்கிறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்மையாக தோன்றக்கூடிய வழிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அவைகளுடைய முடிவு என்னவா? மரணம். தேவனுடைய வழிகள், தேவனுடைய அந்த பழைய வழிகள் சொல்லி சொல்லும்பொழுது அதனுடைய முடிவு என்ன? ஜீவனும் சமாதானத்தையும் அது நமக்கு தந்துவிடும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தில், அந்நாட்களில் இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எனக்கு இதுதாங்க கடவுள், எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இதுதான் நான் வந்து விசுவாசிக்கிறேன், இதான் நான் நம்புகிறேன், இதான் நான் தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி அவன் செய்து கொண்டு வந்தான் என்று சொல்லிட்டு அந்த வேத வசனம் சொல்கிறது. ஏன்னு சொன்னாக்கா, இஸ்ரவேலில் ராஜா இல்லையாம். ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் தேசத்தில் தன் தன் வழியின்படி தன் தன் பார்வைக்கு சரியானபடி அவன் செய்து கொண்டிருந்தான். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 9வது அதிகாரத்தில் ஜனங்களை பார்த்தபொழுது அவர் சொல்லுகிறார், ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறார்கள் என்பதாக. அப்போ அந்த மேய்ப்பன் இல்லாத பொழுது ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறாங்க. ராஜா இல்லாமல் இருக்கும்போது என்ன நடக்கிறதா? அவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி அவன் செய்து கொண்டு வந்தான் என்று சொல்லிட்டு. ஆனால் அந்த வழிகள் எல்லாமே மரண வழிகள், மரணத்தில் அது கொண்டு போய் சேர்த்து விடும். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்லுகிறார், அந்த பழைய வாசல் யாரு தாங்க, அந்த தேவனுடைய பழைய வழி எதுதான் சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, ஆமீன், நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு நம்ம அன்பு செய்கிறது தான் அந்த பழைய வழி. அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டிலாம் நீங்கள் அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவனே வந்து பேசினார் இல்லையா? ஒழுங்கின்மை இருந்தது, பூமியில் இருள் இருந்தது, வெறுமையாக இருந்தது. இப்போ தேவன் வந்து என்ன பேசினார்? முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அங்கே இருள் இருந்தது, ஆகையினால் அந்த இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவதற்காக வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவன் பேசினார். பிற்பாடு நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டு வரும்பொழுது தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக தேவன் பேசினார், தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் பேசினார். புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்பொழுது வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் மனுஷனாக வந்து இப்போ பேச போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பேசின முதல் வார்த்தை, அவருடைய வாயை திறந்து பேசின வார்த்தை இல்லையா? தேவன் மனுஷனாக பூமியில் வந்திருக்கிறாரு. என்னென்னலாம் அவர் பேசியிருந்திருக்கலாம் பாருங்கள். அவர் பேசினதாக பைபிள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற காரியம் சொல்லுகிறது. மத்திய 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசினதாக பைபிள் சொல்லக்கூடிய வார்த்தை எது? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவன் என்ன பேசினாரு? வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த இருள் இருக்கிறது, அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி. இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார்? மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க. மனம் வேற வழியில பார்த்து கொண்டிருக்கிறது, வேற பாதையில் இருக்கிறது, மரண வழிகளில் இருக்கிறது, இருளான வழிகளில் இருக்கிறது, அட்டுழியம், அநியாயம், துன்மார்க்கம், பாவம், அந்த வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார், நீ இப்போ மனம் திரும்பு. அல்லேலூயா. எப்படி இருளை பார்த்து தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி சொன்னது போல, இன்றைக்கு ஜனங்களை பார்த்து, இருள் நிறைந்த அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு. ஆமேன். ஏன்னு சொன்னாக்கா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதாக. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படின்னு சொன்னாக்கா அவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்ப வேண்டும். ஆமேன். ஏன்னு சொன்னாக்க இப்போ தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளாகவே இருக்கிறது என்பதாக. ஆமேன். அப்போ மனம் திரும்புகிறது தான். அப்போனாக்கா நான் தேவனுடைய பாதையில் இல்லை, தேவனுடைய வழியில் இல்லை, தேவனுடைய பூர்வ பாதையில் நான் இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும். அப்போ மனம் திரும்பாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம அங்கே அந்த எரேமியா புஸ்தகத்தில் நம்ம வாசித்த அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த பழைய வழிகளை நீங்கள் கேட்டு அறிந்து நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதல் உண்டாகுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசி ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், சபையில் ஆராதிக்கலாம், ஆனால் அந்த இளைப்பாறுதல் இருக்காது, அந்த சமாதானம் இருக்காது. அதான் சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். அல்லேலூயா. நான் எதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதிலிருந்து பாருங்கள், அது விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களாக. என்ன சொல்றாரு? அநியாயக்காரர்கள் சொல்றீங்க இல்லையா, ஐயோ அநியாயம் செய்கிறாங்க, இவன் ரொம்ப அட்டூழியம் செய்கிறாங்க, துன்மார்க்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அநியாயக்காரன், அட்டூழியக்காரன், அநீதியாக செய்கிறான் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன அநியாயம்? அவர் சொல்கிறாரு பாருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. தேவனுடைய வழியை விட்டுட்டு ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது இந்த புதிய வழி, இந்த பாவ வழிகளில் நடந்துருவாங்க, உலக வழியில் நடந்துருவாங்க, பிசாசின் வழியில் நடந்துருவாங்க, அநியாய வழிகளில் நடந்துருவாங்க, துன்மார்க்க வழியில் நடந்து விடுவார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். ஏன்னு சொன்னாக்கா வேசி மார்க்கத்தார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? 2 வார்த்தை அங்கே வருகிறது. வேசின்னு சொல்லிட்டு வருகிறது, விபச்சாரன்னு சொல்லிட்டு வருகிறது. அதோட மையப்பொருள் திருமணம் தான் மையப்பொருள் இல்லையா? சிலர் காசுக்கு இல்லை ஓசிக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. திருமணம் தான் அங்கே மையப்பொருள். திருமணத்துக்கு முன்னாடி தவறான வழியில் நடக்கும்போது அதை வேசி மார்க்கம்னு சொல்லப்படுகிறது. திருமணம் ஆன பிறகு தவறான பாவம் அந்த உடலுறவு காரியத்தில் நடக்கும் பொழுது அது விபச்சாரம் என்று சொல்லிட்டு வேதம் அழைக்கிறது. அப்போ திருமணம் தான் அங்கே மையப்பொருள். திருமணத்துக்கு முன்னாடி தவறாக நடக்கும்போது அது வேசி மார்க்கத்தான் சொல்லி அழைக்கிறது. திருமணத்துக்கு பிறகு தப்பான வழிகளில் நடக்கும்பொழுது அது விபச்சாரம் என்று சொல்லிட்டு வேதம் அழைக்கிறது. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேசி மார்க்கத்தாரும். அடுத்தது விக்கிரக ஆராதனைக்காரர் யாரு? இவங்க தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஜீவனுள்ள மெய்தேவனாகிய கர்த்தரை விட்டு பொய்யான விக்கிரகங்கள், நூதனமாக தோன்றின அந்த தெய்வங்கள், அந்த வணக்கங்கள், புனிதர்களுடைய வணக்கங்கள், அதுக்கு ஒரு சிலைகளை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், அதுதான் விக்கிரக ஆராதனைக்காரர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் எது எல்லாம் என்னை மெய்தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு தடையாக வருகிறதோ அது எல்லாமே விக்கிரகம். அநேகருக்கு வேலை விக்கிரகமாக இருக்கலாம், அநேகர் கணவர் விக்கிரகமாக இருக்கலாம், அநேகருக்கு மனைவி விக்கிரகமாக இருக்கலாம், பல குடும்பங்களில் பிள்ளைகளே விக்கிரகமாக இருக்கலாம். சென்ற செவ்வாய்க்கிழமை சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள். அப்போது அந்த ட்ராம் ஓடுது இல்லையா, ட்ராம் பஸ்ஸு அதெல்லாம் ஓடுற இடத்துல
இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு தமிழ் அம்மா 2 பேர் நின்றுந்தாங்க. அண்ணாண்ட இருக்கிறவங்களுக்கு போயிட்டு நாங்கள் போய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த ட்ராக்ஸ்லாம் கொடுத்துட்டு முதல்ல வேண்டான்னு சொன்னாங்க. அப்போது வந்து சபையில் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் செய்வார்னு சொல்லி இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் பஸ்ஸுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு அம்மா நின்றுந்தாங்க. எங்களை பார்த்த உடனே திரும்பிக்கிட்டாங்க. வணக்கம்மா இல்லை சத்தமாலாம் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் முகத்தை திருப்ப வச்சு இந்த ட்ராக்ஸ் இல்லை 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 எங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் பிடிக்காது, எங்கள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, எங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க, இதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காத, நான் என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீங்கள் சபையிலேருந்து வரீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பிள்ளைகள் வந்து பல இடங்களில் விக்கிரகமாக ஆயிடுறாங்க தேவனை தேடுவதற்கு என்று சொல்லி. விக்கிரக ஆராதனைக்காரர். 3வது வருகிறது அந்த விபச்சாரக்காரர். சரி, அது திருமணத்துக்கு பிற்பாடு செய்யக்கூடிய அந்த பாவ காரியங்கள். அடுத்தது சுய புணர்ச்சிக்காரர் அப்படி சொல்லும்பொழுது பெரிய மனுஷனாக இருப்பாங்க, மரியாதை மதிப்பான இருப்பாங்க, பொதுவான இடத்துல வரும்போது ஜென்டலாக நடந்துவாங்க. ஆனால் தனியாக ஒரு விட்டாக்க அவங்க தங்களுடைய சரீரத்தை இச்சைக்குள்ளாக ஆக்கி கொள்ளுவாங்க, இச்சையாக தங்களுடைய சரீரத்தை அவங்க ஆக்கி கொள்வார்கள். அதான் அந்த சுய புணர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் அழைக்கிறது. ஆண் புணர்ச்சிக்காரர், பக்கத்தில் பெண் புணர்ச்சிக்காரர்னு சொல்லிட்டோம், எழுதி கொள்ளுங்க. ஏன்னாக்கா அப்படிப்பட்ட தேசத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆண்கள் இணைந்து வாழுகிறது, பெண்கள் இணைந்து வாழுகிறது. ஏன் இப்போ இந்தியாவிலே கூட அந்த சட்டம் வந்து சட்டத்தில் வந்து உத்தரவு கொடுக்கறதாக, திருமணம் பண்ணி கொள்ளுகிறதாக கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கிறதுங்கிறது போலலாம் நம்ம வந்து கேள்விப்படும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு வேதனையான காரியம். பாருங்கள், பிசாசுடைய சரியான ஒரு கிரியை. இந்த தேசத்தெல்லாம் அது அனுமதி எப்போவே வந்து விட்டது. இப்போ இந்தியா இலங்கை போன்ற தேசங்களிலையும் அது வருகிறது. ஆண்கள் திருமணம் பண்ணலாம், பெண்கள் திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆண் புணர்ச்சிக்காரர், பெண் புணர்ச்சிக்காரர். அடுத்தது வந்து திருடர். அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. திருடுகிறவங்க, வஞ்சிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பொருளாசைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாசை, பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, சம்பளம் 10ல் இன்னொரு பின்னேரம் ஒரு 2 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன், 3 மணி நேரம் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு கண் முழிச்சு நீங்கள் வந்து பனிலையும் குளிர்லையும் வேலை செய்கிறீங்க. அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சம்பாதிக்க தேவையான பலத்தை தேவன் தருகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அது உண்டு பண்ணுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவனை அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவனை அசட்டை பண்ணிட்டு நான் வேலைன்னு சொல்லிட்டு தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்காமல் இருந்துட்டாக்கா நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு பொருளாசையாக ஆகிவிடும். அல்லது நீங்கள் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்காம, மனைவி பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்காம வேலைன்னு சொன்னாக்கா நீங்கள் செய்கிறது வேலைக்கு பேர் என்னதுனாக்கா பொருளாசைக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாவ வழிகளில், தவறான வழிகளில், ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு பொருளை சம்பாதிப்பதற்கு தீமையான வழிகள், சீட்டிங் பண்ணக்கூடிய காரியங்கள், ஃப்ராடு பண்ணக்கூடிய காரியங்கள், தில்லுமுள்ள பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய காரியங்கள், இது எல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னாக்கா அந்த பொருளாசை என்கிற அந்த லிஸ்ட்டில் அது வருகிறது. பொருளாசைக்காரர்கள், அதாவது பணத்தை சம்பாதிப்பதற்காக, ஒரு பொருளை சம்பாதிப்பதற்காக அவங்க எதை வேண்டாலும் செய்வார்கள் என்கிறது போல. அப்போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். ஆமேன். வேற யார் அங்கே? வெறியர் என்ற அந்த வார்த்தை வருகிறது. வெறி, குடி வெறி, போதை வெறி, அசுத்த காரியங்கள் மேலே வெறி, அசுத்த காட்சிகள் மேலே வெறி, எல்லாத்திலையும் வெறி கொண்டவர்களாக அது வந்து செயல்படுகிறவர்கள். உதாசீனர் யாரு? தூக்கி எறிஞ்சு பேசுகிறவங்க, மதிக்காதவர்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்க, தூஷிக்கிறவங்க, அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், தகப்பன் தாயை மதிக்காதவர்கள் இல்லையா, பெரியவர்களை மதிக்காதவர்கள், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷெஃப்மார்களை மதிக்காதவர்கள், அரசாங்க அதிகாரிகளை மதிக்காதவர்கள், உதாசீனம் பண்ணுகிறவர்கள். அப்போ அதுவும் அந்த பெயரில் தான் வருகிறது பாருங்க. அடுத்தது கொள்ளைக்காரர். 2 வார்த்தை வருது, திருடன்னு சொல்லிட்டு வருது, கொள்ளைக்காரன்னு சொல்லிட்டு வருது. கொள்ளைக்காரங்கிறவங்க யாருன்னாக்கா அடாவட்டியாக வந்து பை ஃபோர்ஸ் வந்து அதுக்காக கொலை கூட அவர்கள் பண்ணுவார்கள். பொருளை அபகரிக்கிறதுக்காக கொலை கூட அவர்கள் பண்ணுவார்கள். சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மர்சையில் நம்ம கேள்விப்பட்டோம் பாருங்கள், இந்த நியூஸில் நம்ம பார்த்தோம் பாருங்கள். நம்ம கூலிப்படை மாதிரி பணத்தை கொடுத்து ஒரு ஆளை கொலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியா ஒரு மாஃபியா ஒரு மனுஷன் வந்து ஜெயிலில் இருக்கிறார், மர்சையில் ஜெயிலில் இருக்கிறாரு. இவர் ஜெயிலில் உட்கார்ந்து கொண்டு ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறதுக்காக ஆள் எடுக்கிறதுக்காக இன்டர்நெட்டில் ஆஃபர் போடுறாரு. அந்த ஆஃபரை பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 14 வயசு பையன் வந்து போட்டு இன்னாரை கொலை பண்ணணும், இந்த ஜெயிலில் இருக்கிறவரை சொல்கிறாரு, இன்னாரை கொலை பண்ணாக்கா 50,000 ஈரோ
எவ்வளோ ரூபாய் இல்லை, 50,000 யூரோன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபருக்கு ஓகே பண்ணி போட்டவன் யாருன்னு சொன்னாக்கா 14 வயசு பையங்க. 14 வயசு பையன். அட்ரஸ் கொடுத்தாச்சு, இந்த நபர் தான் சொல்லி காட்டியாச்சு, அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தாச்சு, நீ வேலையை முடிச்சாக்க உனக்கு 50,000 ஏறுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒரு டாக்ஸி எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த டாக்ஸிக்கார மனுஷன் நல்ல மனுஷன், நல்ல குடும்பஸ்தன். அந்த மர்சையில் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்பில், ஃபுட்பால் கிளப்பில் வந்து நல்ல விளையாடக்கூட ஒரு மனுஷன் டாக்ஸியும் ஓட்டுறாரு. அந்த டாக்ஸியில் தான் அவன் வந்து வருகிறான். வந்துட்டு அந்த அந்த விட வேண்டிய இடத்துல விட்டுட்டு காசு வாங்குகிற காரியத்தில் ஏதோ இவன் டென்ஷன் ஆகிட்டான். யார்? 14 வயசு பையன் டென்ஷன் ஆகிட்டான். இவன் கொலை பண்ணுறதுக்காக துப்பாக்கி சொன்ன வந்து டாக்ஸி டிரைவரையே கொலை பண்ணிட்டான் பாருங்கள். 14 வயசு பையன். இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். பணத்துக்காக, பொருளுக்காக எதை வேண்டாலும் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு எங்கேயும் இருக்கிறாங்க. நம்ம வந்து பெரிய பெரிய மாஃபியா கும்பல்கள், பெரிய பெரிய இல்லை சின்ன படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் அந்த பொருளை அபகரித்திற்காக, பொருளாசையினால் இப்படியாக செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் அங்கே வந்து கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது. அப்போ இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை என்பதாக. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக ஆக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த லிஸ்ட்டில் நானும் இருந்திருக்கிறேன். ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னாக்கா, என்ன வருத்தத்துக்குரிய காரியம்னாக்கா, இது கொரிந்து சபைக்கு தான் எழுதுகிறார். தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த விபச்சாரம், வேசித்தனம், அந்த பாவத்தை மறுபடியும் கடிந்து கொண்டு அதே ஒரு சில வசனங்கள் கழித்து நீங்கள் வரும்பொழுது அதை மறுபடியும் எழுதுகிறார். அப்படின்னு சொன்னாக்கா விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அதெல்லாம் தான் அந்த அநியாயம் சொல்லி வருகிறது. வேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஆமேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாவங்கள் வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம் என்கிறது போல தேவன் சொல்லலை. அதான் சொல்ற, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து விடுகிறது. அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது 11வது வசனத்தில் இல்லையா? சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக ஆக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் இப்போ அது இருக்கும்னு சொல்லி சொன்னாக்க ஆண்டவர் சொல்றாரு, கழுவப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால, தேவனுடைய வசனத்தினால, விசுவாசத்தினால நீங்கள் கழுவப்படுவீர்கள். நாம் கழுவப்படுவோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இதுதான் அந்த பழைய வழி. இந்த பூர்வமான வழிகள் எது என்று சொல்லிட்டு நான் கேட்டு அறிந்து அதில் நடக்கும்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் நுழைகிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆமேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைகிறதுன்னு சொல்லுகிறது தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தில் ஆளுகை செய்கிறது என்கிறதாக அர்த்தமாக இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய ஆளுகை தான் அந்த தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் சொன்ன அர்த்தம், ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தேவனே வந்து அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவன் தான் எனக்கு எஜமானா இருக்கிறார். என்னை ரட்சித்த தேவன், என்னை மீட்டு கொண்டு வந்த கண்மலை அவர் தான், என்னை ஜெனிப்பித்த தேவன் அவர், மறுபடியும் பிறக்க செய்த தேவன் அவர் தான் என்னை ஆளுகை செய்கிறார். ஆனால் இந்த சுத்திகரிப்பை நான் செய்து கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த லென்த்து நாட்களில், உபவாச நாட்களில், பஸ்காவுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பழைய வழியில் நடக்கும்படிக்கு இந்த பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போ பழைய வழி எது, பாவ வழி எதுன்னு சொல்லிட்டு இங்கே காட்டியாச்சு. இந்த வாசித்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களில் 10 பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எல்லா பாவமும் அதுக்குள்ளே அடங்கிவிடும். அதெல்லாம் தான் வந்து அந்த பாவ வழிகள், பிசாசுடைய வழிகள், உலகத்தின் வழிகள், மாம்சீக வழிகள், அதுதான். ஆனால் தேவனுடைய வழி எது, அதுதான் பழைய வழி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, தேவன் மாறாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, புதிய உடன்படிக்கைக்காக நான் சிந்துகிற என்னுடைய ரத்தம் சொல்லி சொன்னார் இல்லையா. உடன்படிக்கை என்னமோ புதுசு தான், ஆனால் அது வந்து தேவனுடைய பழைய வழிகள் தான். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் மூலியமாக உண்டாகிற ரட்சிப்பு, அவர் மூலியமாக உண்டாகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை, அவர் மூலியமாக உண்டாகிற நித்திய ஜீவன், அதுதான் அந்த பழைய வழி. சரி,
இப்போ அந்த பழைய வழிகளுக்கு ஒரு 5 வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாக காண்பிக்கிறேன். அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். எது தேவனுடைய வழிகள்? கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய பழைய வழி. தேவனுடைய வழி எதுதானா? கீழ்ப்படிதல் தான். யோவான் 14:15 நம்ம வாசிக்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு மனுஷன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இப்போ இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் இப்போ நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் 6:9-10 கூடிய அந்த 10 காரியத்தில் அவங்க இருப்பாங்க. எத்தனை பேருக்கு இப்போ விளங்குகிறது? கீழ்ப்படிதல் என்கிறது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற வழி. அந்த வழியில் நம்ம இல்லாமல் இருக்கும்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாவ வழிகளில் ஏதாவது ஒன்றில் அவர்கள் இருப்பார்கள். ஆமேன். இரண்டாவது, எது தேவனுடைய பழைய வழின்னு சொன்னாக்கா, பரிசுத்தம் தான் தேவனுடைய வழி. தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1:15-16 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். எங்கே எழுதியிருக்கிறது? இவர் பேதுரு சொல்றாரு. ஆனால் லேவியர் புஸ்தகத்தில் போட்டாக்கா திரும்ப திரும்ப தேவன் இந்த காரியத்தை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்து கொண்டவங்க அவங்க இந்த பாவ வழிகளில் இருக்க மாட்டாங்க இல்லையா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விபச்சாரம், வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, திருடர்கள், பொருளாசைகள், வெறியர்கள், உதாசீனர்கள், இந்த வழியில் அவங்க இருக்க மாட்டாங்க. யாரு? தேவனுடைய பழைய வழியாகிய பரிசுத்தம் என்கிற வழிக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் பரிசுத்தத்துக்கு என்று தான் என்ன அழைச்சி இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் என்ன அவர் அழைச்சி இருக்கிறார். மூன்றாவது தேவனுடைய வழி என்னன்னாக்கா, தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் தான் தேவனுடைய வழி. தேவனை விசுவாசிக்கிறது தான் தேவனுடைய வழி. எபிரேயர் 11:6 பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார், அதை பிசாசு கூட விசுவாசிக்குது. பிசாசு விசுவாசித்து நடுநடுங்குகிறதான். ஆனால் இன்னைக்கு விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? தேவன் இருக்கிறார்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவரை தேடினால் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று தான் விசுவாசிக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த பலத்தை அவர்கள் விசுவாசித்து கொண்டு இருப்பாங்க. பாவ வழிகளை விசுவாசித்து கொண்டு இருப்பாங்க. நம்ம அங்கே படித்தோம் இல்லையா? திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், பொருளாசைக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, தேவன் மேலே விசுவாசம் வைக்கல. ஏன்னா தேவனை தேடும் பொழுது அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்கிறத ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்காமல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? பாவ வழியில் அந்த பொருளாசைக்குள்ளே போயிடுவோம். திருட்டு வழியில் அது போகக்கூடியதாக, கொள்ளையடிக்கக்கூடிய காரியத்தில் போய்விடுகிறதாக இருக்கும். ஏமாற்றுகிற வழிகளில் செல்லக்கூடியதாக இருக்கும். சீட்டிங் பண்ணக்கூடிய அல்லது ஃப்ராடு பண்ணக்கூடிய அல்லது தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய. ஏன் போகிறாங்கன்னு சொன்னாங்க? தேவன் மேலே விசுவாசம் இல்லை. தேவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு விசுவாசிப்பாங்க. எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார், உயிர் தெழுந்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசிப்பாங்க. ஆனால் தேவனுடைய வழியை விசுவாசிக்க மாட்டார்கள். விசுவாசம் தான் தேவனுடைய வழி. அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் என்ன பண்ணுறாராம்? பலன் அளிக்கிறவர். ஆகையினால நான் உலகத்தின் பாதையில் நான் போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை நான் செய்ய வேண்டியதில்லை. உலகம் ஓடுகிற ஓட்டத்தோடு கூட நான் ஓட தேவையில்லை. என் தேவனின் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். என் தேவனின் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் அவர் நிறைவாக்குவார். ஆமேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் எனக்கு பலன் தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால் நான் குறைவுபட்டு போகவே மாட்டேன். நான் தீமையான வழிகளை நாடி தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த விசுவாசம், இந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் அந்த 10 பாவ லிஸ்ட்டுகளில் ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் சிக்கி கொண்டு இருப்பார்கள். நான்காவது தேவனுடைய பழைய வழி எதுன்னு சொன்னாக்கா, அன்பு தான் தேவனுடைய வழி. முதல்ல என்ன வழி பார்த்தோம்? பழைய வழி எது? நிறைய பேர் பழைய ஏற்பாடு அது தேவன் கொஞ்சம் கோபக்காரராக இருந்தார். இயேசு நல்ல வேலை சிலுவையில் செத்தார். அதனால் இப்போ நல்ல அன்பான தேவனாக மாறிட்டாராம். எப்போ? சிலுவைக்கு அப்புறம். சிலுவையில் இயேசு செத்ததுக்கு அப்புறம் தேவன் அன்பான கடவுளாகிட்டாராம். தேவன் மாறாதவர், அவர் அன்பானவர்.
அவருடைய அன்பு தான் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பிச்சிருந்தது இல்லையா. அவர் வந்து சிலுவையில் செத்ததுக்கு அப்புறம் அவர் அன்பானவராக மாறல. அவர் காலங்காலமாக அன்பான தேவன் என்கிறதை காட்டுறதுக்காகத்தான் தம்முடைய குமாரனையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். நான் தான் அந்த அன்பை புரிஞ்சிக்காமல் இருக்கிறேன். அப்போ அந்த சிலுவையை பார்க்கும்பொழுது எனக்கு புரியுது என்னுடைய தேவன் எவ்வளோ அன்பானவர் அப்படிங்கிறது. ஆமென். மற்றபடி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற இந்த புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள்னு சொல்லிட்டு அந்த அன்புக்கு விளக்கம் இதே 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் 13வது அதிகாரத்தில் போய் பார்க்கும்பொழுது அன்பு என்ன செய்யுமா. ஏன்னா நிறைய பேர் அன்புக்கு அவங்க இலக்கணம் வச்சுன்னு இருக்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு இவர் அன்பு இல்லாதவர் அப்படின்றாங்க. நீ எதை வச்சு சொல்கிற? அன்புக்கு நீ என்ன விளக்கம் வச்சுன்னுக்கிற? அன்புன்னா என்னது தெரியாது பாருங்கள். அவங்க எதையாவது ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இந்த இவள் அன்பு இல்லாதவன், இவன் அன்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிக்கும் பொழுது 4வது வசனத்திலிருந்து பாருங்கள். அன்பு எப்படிப்பட்டது? அன்பு வந்து நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு வந்து தயவு உள்ளது, அன்புக்கு வந்து பொறாமை இல்லை, அன்பு வந்து தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாக இருக்காது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அநியாயமான காரியங்களை 10 லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் அன்பு இருந்தாக்கா அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினம் அடையாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் தான் அது சந்தோஷப்படும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. உள்ளார இருக்கிறது உண்மையாக அன்பு தான் சொல்லி சொன்னாக்கா அது ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய அந்த அன்பிற்கான விளக்கம். அல்லேலூயா. அப்போ அங்கே அது முதல்ல குடும்பத்தில் தான் தேவன் ஆரம்பிக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறார். கணவன் மனைவி மத்தியில், பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் தேவன் அந்த அன்பை இன்றைக்கு அவர் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் தேவன் ஊற்றியிருக்கிறார். அதனுடைய விளைவு மனைவியை நேசிக்கிற கணவர், அல்லேலூயா, கணவரை நேசிக்கிற மனைவியாக அவர்கள் ஆகிவிடும்படிக்காக தேவன் செய்து விடுவார். ஆமேன். ஒரு சிலரை பார்க்கிறேன், கணவர் பாருங்க, இப்போ நம்முடைய சபையில் கூடிய சகோதரி கணவர் படுத்த படுக்கையாக ஆயிட்டார், கோமாவில் போய் இப்போ ஒரு நாளும் தேவன் கிருபையாக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் பாருங்கள், நான் சொல்லியிருந்த புதிய வார்டுக்கு நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டு அந்த சகோதரியுடைய அன்பையும் பார்க்க முடியுது பாருங்கள். டெய்லி அவங்க புறப்பட்டு போயிட்டு 4 மணி நேரம் அவர்களோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமீன். நம்ம பொதுவாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அது பொதுவாக கேட்பாங்க, நாங்கள் மனைவி கணவருக்கு செய்கிறதில்ல, நாங்கள் பெருசாக இருக்குது. ஆனால் பல இடங்களில் அப்படி இல்லை இல்லையா? அவங்க கூட இருந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசி பைபிளை கொண்டு போய் அங்கே போய் உட்காந்து படித்து அவங்களுக்காக ஜெபித்து இங்கே சபையுடைய ஆராதனைகள் எல்லாம் போட்டு டெய்லி 2 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துடும். டெய்லி 2 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமையை தவிர எனக்கு 2 மணிக்கு நான் ஃபோனுக்காகவே காத்து நிற்கிற மாதிரி என்னை ஆக்கிட்டாங்க. அவங்க ஃபோன் அடித்து அவங்க ஃபோனுக்காக நான் காத்து நிற்கிற மாதிரி என்ன ஆக்கி விட்டுட்டாங்க. சரி கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லி போனால் கூட சரி சிஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் காத்து நிற்கிறது. சில நேரத்தில் 2:15 வரும், சில நேரத்தில் 2:30 வரும். ஆனால் 2 to 2:30 அவங்க அடிச்சிடுவாங்க டெய்லி. நேற்று நம்ம அந்த உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு ஆயத்தப்படுத்தி நிற்கிறோம், கரெக்டாக வந்துடுச்சு ஃபோன். அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும்படிக்காக செய்தார். அன்றைக்கி ஜெபிக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதாவது ஹாஸ்பிட்டல் போன உடனேயும் அங்கே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பெற்றுக்கொள்வாங்க. என்ன முன்னேற்றம் அடைந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன இவர் இப்போ மருந்தெல்லாம் கையில் தள்ளி ஓடுறாராம், அந்த அளவுக்கு வந்துட்டார். அப்படி அளவுக்கு வந்துட்டார். சாப்பாடை ஊட்ட வந்து காயை மூடிக்கிறாராம். பரவாயில்லையே, நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் அது சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ சரி சிஸ்டர், அப்போது அதுக்காக ஜெபிப்போன்னு சொல்லிட்டு ஜெபிக்கும்பொழுது மறுநாள் வரும்பொழுது கரெக்டாக சாப்பிடுவார், கரெக்டாக மருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி பேரை கட்ட சொல்கிறாராம், பிறந்த தேதியை கட்ட சொல்கிறாராம், ஊர் பேரை கட்ட சொல்கிறாராம். அந்த மாதிரியாக தேவன் படிப்படியாக அதில் அந்த ஒரு மனைவியுடைய ஒரு அன்பை, அவங்க அந்த கணவருக்கு பணிவிடை செய்கிற அந்த அன்பை அங்கே பார்க்க முடிகிறது. ஹாஸ்பிட்டலில் அவங்க எல்லாத்தையும் ஓகே பண்ணிக்குவாங்க.
ஆனால் ஒவ்வொரு நாளும் சென்று அங்கே ஒரு இது இன்றைக்கி நான் தியானித்து கொண்டிருக்கும்போது இதை சொல்லும்படிக்காக தேவன் சொன்னார் இல்லையா. தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பினார், உயிர்ப்பித்தார், ஜெபத்தை கேட்கிறார், ஊழியக்காரனுடைய வார்த்தையை தேவன் நிறைவேற்றுகிறார். ஆனால் அவங்களுடைய அந்த அன்பும் அங்கே செயல்படுகிறது. அவங்க கொஞ்சம் லேட்டாக போனாலும் அவர் கேட்குறாராம், நான் உனக்கு தான் காத்து நின்றேன்றாராம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு வந்துட்டார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போது ஊழியம் எதற்காக அப்படி சொன்னாக்கா, அப்போ அந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா, மல்கியா புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், பழைய ஏற்பாட்டில் கடைசி வசனம் அதுதான். பெற்றோர்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாக அவர் திருப்புவாராம், பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோர்கள் பக்கம் திருப்புவாராம். நம்ம அது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கணவருடைய இருதயத்தை மனைவி பக்கம் திருப்புவார், மனைவியுடைய இருதயத்தை கணவர் பக்கம் திருப்புவார் என்பதாக. அல்லேலூயா. பிள்ளைகளை இப்போ பார்க்க முடிகிறது. பெற்றோர்களை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் பலப்படுகிற பார்க்கும் பொழுது நான் தேவனை துதிக்கிறேன். ஆமீன். வெறும் அப்பா மட்டும் கிடையாது, அம்மாவையும் அன்பு செய்கிறேன். அம்மா மட்டும் கிடையாது, அப்பாவையும் நான் அன்பு செய்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகளை அன்பு செய்யும்போது ஒரு பிள்ளையை நான் அன்பு செய்கிறேன், மற்ற பிள்ளையை அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு கிடையாது. ஒவ்வொரு பிள்ளையை நான் அன்பு செய்கிறேன். குறைவு இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம அன்பு செய்கிறோம். இதுதான் என்னுடைய சாட்சியாக இருக்கணும் பாருங்கள். ஆமீன். இதுதான் சாட்சி. நான் முன்னாடி அப்பாவை தான் அன்பு செய்வேன், அம்மாவை அன்பு செய்ய மாட்டேன், இல்லை அம்மாவை தான் அன்பு செய்வேன், அப்பாவை அன்பு செய்ய மாட்டேன். ஆனால் இப்போது நான் ரெண்டு பேரையும் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அதுதான் சாட்சி. அதான் தேவன் தம்முடைய இருதயத்தில் அவர் செயல்படுகிறார். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் அதுதான். பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாக திருப்புகிறார், பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோர் பக்கமாக திருப்புகிறார், மனைவியுடைய இருதயத்தை கணவர் பக்கமாக திருப்புகிறார், கணவருடைய இருதயத்தை மனைவி பக்கமாக திருப்புகிறார். அன்பு, அந்த குடும்பம் அன்பினால் கட்டப்பட்டுவிடும், ஒரு குட்டி பரலோகமாக மாறிவிடும் பாருங்க. ஆமேன். அங்கே தேவ அன்பு ஒவ்வொரு இருதயத்திலையும் அது ஊற்றப்பட்டுவிடும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் தியாகம் பண்ண, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவரை ஒருவர் சகிக்க. ஆமேன். ஒருவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, ஒருவர் மேலே ஒருவர் பொறாமையாக இல்லாமல் இருக்கிறது, ஒருவர் மேலே ஒருவர் இருமாப்பா இல்லாமல் இருக்கிறது. இதுதான் அந்த அன்பாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் தேவனுடைய பழைய வழி. அன்பு தான் தேவனுடைய பழைய வழி. அது நம்ம குடும்பத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமேன். அது அடுத்த கட்டம் எங்கே வருதுன்னாக்கா தேவனுடைய சபை. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பு கூட அந்த ஒழுங்கின் அடிப்படையில் நம்ம செய்யும் பொழுது தான் அது அன்பாக இருக்கும். இல்லைன்னு சொன்னாக்கா அது பல தீமைகளுக்குள்ளாக கொண்டு சென்று விடும். ஐந்தாவதாக தேவனுடைய பழைய வழி எது அப்படின்னு சொன்னாக்கா நீதி தான் தேவனுடைய பழைய வழி. நீதி. ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமீன். அப்போ அந்த நீதியின் வழி நம்ம தேவன் எதற்காக நீதிமானாக ஆக்கியிருக்கிறாருன்னு சொன்னாக்கா, முன்னாடி தான் நம்மளை பாவின்னு சொல்லி பாவ வழியில் தான் நடந்து கொண்டு இருப்பாங்க. பாவின்னு சொன்னாக்கா அந்த மனுஷன் இதில் தான் நடப்பான், பாவ வழியில் தான் நடந்துன்னு இருப்பான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நீதிமானாக ஆக்கி விட்டுறார். நான் நீதிமான் சொல்லிட்டு தேவன் திரும்ப திரும்ப நம்ம இடத்துல அவர் சொல்லுகிறார். எதற்காகனாக்கா அந்த நீதிமான் சொல்லிட்டு நான் அறிந்து கொள்ளும் பொழுது அது என்னை நீதியான பாதையில் வழி நடத்திவிடும். ஆமீன். செம்மையான பாதையில் அது என்னை வழி நடத்திவிடும். பாவின்னு சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? அவன் சொல்லுவான், போ கழுத்து வரைக்கும் முழுகிட்டேன், முழுசாவே நான் முழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தில் ஃபுல்லாக அவன் முழுகி விடுவான். ஆனால் தேவன் கிருபையாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்மை நீதிமானாக ஆக்கி விட்டுட்டார். இப்போ நம்மை நீதிமான் சொல்லிட்டு அழைக்கிறார். அப்படி சொல்லும்பொழுது நான் நீதியாக நடக்க எனக்குள்ளாக அந்த கிருபைகள் எனக்குள்ளே உருவாகி விடுகிறது. அதே சமயத்தில் என்னுடைய அவயங்களை நீதியின் அவயங்களாக நான் பயன்படுத்த வேண்டுமா? அநீதியின் அவயங்களாக பயன்படுத்தக்கூடாது. 1 கொரிந்தியர் 6 பார்த்தோம், 10 வழிகள் அநீதியாக நடக்கிறது, அநியாயமாக நடக்கிறதுக்கு நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் 10 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி செய்யாமல் இருக்கிறதுன்னு சொன்னாக்கா என்னுடைய அவயங்களை நீதியின் அவயங்களாக நான் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ஆராதனைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு
எல்லாம் குளித்து முடித்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய சரீரத்தை நீதியின் அவயங்களாக இப்போ நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னு சொன்னாக்கா முன்னாடி பழைய வாழ்க்கை எப்படி ஏந்திருக்கத்தே ஒரு 11 மணிக்கு தான் ஏஞ்சிட்டு காலையில் காப்பியே 1 மணிக்கு தான் காஃபி குடிக்கிறது. எப்போ? காலையில் டிஃபன் காஃபியை காலையில் மதியானம் 1 மணிக்கு தான் குடிக்கிறது. குடிச்சிட்டு ஒரு மதியானம் 4 மணிக்கா மெதுவாக கொஞ்சம் எதாவது சாப்பாடு கப்பாடெலாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு அப்புறம் நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் வேலைக்கு போனாக்கா என்ன சொல்கிறான்? கொமா சாவான்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? கொம் லேந்தி. எனக்கு லேந்தின்னு சொன்னாலே ஏன்னா நீ தான் வீக்கெண்டில் வீட்டில் இருந்தல்ல, ரெஸ்ட் எடுத்த தானே நீ இல்லையா? அப்போ லேந்தி போனாலே என்ன சொல்கிறான்? ஒரே ஃபத்திக்கு தான். ஏன்? தூங்கிக்கிட்டே இருந்தால் ஃபத்திக்கு தான் ஆகும் இல்லையா? ஆனால் நீதியின் அவயங்களாக நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வாயை, கண்ணு, கையை, காலை, சரீரத்தை கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக, கர்த்தரை தேட, கர்த்தரை ஆராதிக்க நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் அது நீதியின் அவயங்களாக பயன்படுகிறது. ஆமீன். பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கையை காலை கட்டின்னு இருக்க முடியாது. பாவ சோதனையில் கண்டிப்பாக விழுந்து விடுவோம். பாவத்தை எப்படி மேற்கொள்ளுகிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 10 அநியாயங்களை எப்படி மேற்கொள்ளுகிறதுன்னு சொன்னாக்கா நம்முடைய சரீரத்தை நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் சுவிசேஷ ஊழியம் சாதாரணமானது கிடையாது. சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய சரீரத்தை என்ன பண்ணுறீங்க? சரீரத்தை நீதியின் அவயங்களாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அது ஒரு நீதியான செயல், அது ஒரு நற்கிரியை. ஆமீன். அந்த நேரத்துக்கு நீங்கள் ஒரு 4 மணி நேரம் போயிட்டு வராங்க. இல்லைன்னு சொன்னாக்கா என்ன வந்திருக்கும்? பிசாசு பயத்தை கொடுத்து, கவலையை கொடுத்து, பாவத்தை கொடுத்து அவன் பாவ வழிகளில் தான் நடக்க பண்ணுவான். பிசாசுடைய வேலையை யாரை தாக்குகிறான்? வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும்பொழுது, தனிமையாக இருக்கும்பொழுது, பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது, கவலையில் இருக்கும்பொழுது தான் பிசாசு நீங்கள் சோர்ந்து போயிருக்கும்பொழுது தான் பிசாசு தாக்குவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்துட்டு எப்படி இருக்கும்? 40 நாள் உபவாசம் பண்ணியிருந்தாக்கா சோர்ந்து போயிருக்கும் பொழுது அப்போ தான் பிசாசு வந்தான். பிசாசு அப்போ தான் சோதிக்க வருகிறான். அதுக்கு தான் நம்மளை என்ன பண்ணணும்? தேவனுக்கென்று எப்பொழுதுமே நம்ம ஒக்கிப்பாகவே வச்சிருக்கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களில் ஒக்கிப்பேவாகவே நம்ம இருக்க வேண்டும். ஆமீன். அந்த மதிலை கட்டக்கூடிய காரியத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வாசலை கட்டுகிற காரியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ 5 மணிக்கு ஏஞ்சி ஜெபிக்கிறோம், 10 மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம், மதியானம் 3 மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம், இரவு 10 மணிக்கு ஜெபிக்கிறவங்க பேர் கொடுத்து அந்தந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போது என்னுடைய அவயங்களை நீதியின் அவயங்களாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாரம் முழுவதும் ஜெபங்கள் நடக்கிறது. அதிகாலை 5 மணி ஜெபங்கள் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை கூட்டங்கள் நடக்கிறது. உபவாச கூட்டங்கள் நடக்கிறது. ஆமீன். சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கிறது. அதெல்லாம் பங்கு பெறும்போது நான் என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய சரீரத்தின் அவயத்தை நீதியின் அவயங்களாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை பாருங்க. ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனையா? என்னுடைய சரீரத்தை அது நான் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீதியின் அவயங்களாக நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அந்த நீதியின் பாதை. இந்த விசேஷமாக இந்த லென்த்து நாட்களில் 40 நாட்கள் இந்த தவ காலத்தில் அதிகமாக நம் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்குறோம். ஏன்னு சொன்னாக்கா என்னுடைய அவயங்களை நீதியின் அவயங்களாக பயன்படுத்துவதற்கு நான் பழகி கொள்வதற்காக. அந்த 40 நாட்கள் முடிந்துட்டு நான் இஷ்டத்துக்கும் இருக்க போகிறேன்னா இல்லை. 40 நாள் ஒரு காரியத்தை நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னாக்கா 41வது நாளும் அதை தான் செய்வீங்க, 45வது நாளும் அதை தான் செய்வீங்க, 300வது நாளும் அதை தான் செய்வீங்க, வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அதை தான் செய்வீங்க. இது பல்ல கடிச்சிட்டு 40 நாட்கள் மட்டும் நம்ம ஜெபிச்சுட்டு 41வது நாள் எப்பப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநீதியின் அவயங்களாக சரீரத்தை நம்ம பயன்படுத்துவதற்காக அல்ல. 40 நாள் நீங்கள் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்தீங்கன்னு சொன்னாக்கா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதை செய்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. 5 காரியங்களை சொன்ன பழைய வழிகள், தேவனுடைய அந்த பழைய வழிகள்,
கீழ்ப்படிதல் தான் அந்த தேவனுடைய வழிகள். ஆமேன். ரெண்டாவது பரிசுத்தம் தான் தேவனுடைய வழிகள். மூன்றாவது விசுவாசம் தான் தேவனுடைய வழிகள். அன்பு தான் தேவனுடைய வழிகள். நீதியாக நடக்கிறது தான் அந்த வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன்.